ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வயநாடுல நடந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய துயரத்தை ஆளாக்கியிருக்கு. இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு வைஸ், அதாவது கேரளா மக்கள் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த சம்பவம் மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது கிட்டத்தட்ட 2015 இருந்தே இந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இருந்தது. பட் கேரளா மக்கள் அதை எந்த அளவுக்கு கவனிச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் இந்த சூழல்ல நம்ம கண்டிப்பா அதை ஆராய்ச்சி செய்யாம, யார் மேலேயும் யாரும் குறை சொல்லிக்காம, இந்த சமயத்துல கேரளா மக்களோட நம்ம துணை நிற்கணும் அப்படிங்கிறதா இந்திய மக்கள் எல்லாத்துடைய எண்ணமா இருக்கும். 2015 இருந்து 2022 கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மலைச்சரிவுகள் ஏற்பட்டிருக்குது கேரளால. கேரளால இந்த மாதிரி மலைச்சரிவுகள் அங்க மட்டும்தான் இருக்கா அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே ஓவரா இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பார்க்கும் பொழுது கேரளா தான் மிகப்பெரிய அளவுல மண் சரிவை சந்திச்சிருக்காங்க. ஏன் சந்திச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, கேரளாவுடைய எல்லா விஷயங்களும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி தான் இருக்கு. ஸோ அங்க என்னைக்குமே மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அடர்ந்த காடுகளும் இருக்கு. பட் காடு வளர்க்கறனால மட்டும் நம்ம மலைச்சரிவை இந்த மாதிரி தடுத்து நிப்பாற்ற முடியுமா அப்படின்னா, அதுக்கும் நம்ம கிட்ட பதில் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, சில பேர் என்ன பண்றாங்க, இல்ல நீ அந்த பாவத்தை செஞ்ச, நீ இந்த பாவத்தை செஞ்ச, அதான் இப்படி நிறைய காரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். பட் உண்மையான காரணம் இன்னும் விண்வெளி வீரர்கிட்ட போய், என்னப்பா நீங்க சேட்டலைட்லாம் விட்டீங்க, ஏன் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுதுன்னு தெரியாதா, இந்த மாதிரி காப்பாற்ற முடியாதா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு சில விஷயங்களை நம்ம புரிதலுக்குள்ள நம்ம கொண்டு வரணும். இன்னைக்கு மக்களுடைய தேவைகள் என்பது ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. இப்போ இந்த வயநாடு அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த கிராமம், அந்த போன்ற அந்த பகுதியில் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அடிப்படையில நிரம்ப கட்டடம் எல்லாம் கட்டியிருக்காங்க. அடுத்த விஷயம் என்னன்னா, அந்த இடம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறனால மக்கள் அதிகமா வரக்கூடிய சூழல் ஏற்பட்டு. அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல வசதிகள்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கு உண்டான வேலைகளும் செஞ்சிருக்காங்க. சோ அடிப்படையில இந்த மலைச்சரிவு நடந்துருச்சு, இந்த மாதிரி வெள்ளம் வந்துருச்சு, இந்த மாதிரி நிறைய மக்கள் காணாம போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால நடந்த நிறைய விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கணும். சோ கண்டிப்பா ஒரு இடம் டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பின்னாண்ட பெரிய விளைவுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு குளோபல் வார்மிங்ல இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல இந்த மாதிரி இப்படிதான் அதிகமா மழை பெய்யும், இப்படிதான் எல்லாமே இருக்கும், எல்லாத்தையுமே நம்ம எல்லாம் சொல்லதான் முடியும். ஆனா எக்ஸாக்டா இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களை தவிர மற்ற எதையுமே நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த வயநாட்டில் நடந்த பெரிய துயரம் என்பது யாருனாலையுமே சகிச்சுக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு கனத்த இதயத்தோட தான் இன்னைக்கு இந்தியா மக்கள் எல்லாருமே இந்த கேரளா மாநிலத்துல பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 2015 வாக்குல ஏற்பட்ட இந்த மண் சரிவு அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி எடுத்துட்டு கிட்டத்தட்ட 2022 ஒரு 3000க்கும் மேற்பட்ட மண் சரிவுகள் நடந்திருக்கு. கடந்த ஒரு 2-3 வருடங்கள்ல 2000க்கும் மேற்பட்ட மண் சரிவுகள் எங்க நடந்திருக்குன்னா கேரளால நடந்திருக்கு. இதை நம்ம உற்று பார்க்கும் பொழுது இங்க மட்டும்தான் நிலச்சரிவு எல்லாம் நடக்குதா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் அதிகமா நிலச்சரிவு நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். என்னன்னா, கிட்டத்தட்ட கேரளால 2 அடுக்கு மண் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, 300 கோடி ஆண்டுக்கு முன்னாண்ட இருந்த பாறைகளுடைய அமைப்பு அப்படிங்கிறது அடியிலையும், அதற்கு மேல இருக்கக்கூடிய மண்ணடுக்குங்கிறது 10,000 ஆண்டுக்குள்ள இருக்கக்கூடிய மண்ணடுக்கா தான் இருக்கு. ஸோ பாறைகள் அதிகமா காட்டிலும் களிமண் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆராய்ச்சிகள்லாம் நம்ம பார்த்து, இந்த ஆராய்ச்சிகள்லாம் தாண்டி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, கண்டிப்பா அந்த மண் சரிவு ஏற்படுறதுக்கு உண்டான அன்பாங்கான இடம் அங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாறைகளுடைய மின்கல் ஆகாம இருக்கக்கூடிய சூழல்னால மட்டும்தான் இந்த மாதிரி சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒரு சில ஆராய்ச்சி எல்லாமே சொல்லுது. பட் அதையும் தாண்டி கேரளால ஏன் இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படுதுன்னா, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மலைப்பகுதியில பெய்யக்கூடிய மலைகள் தண்ணி வேகமா கீழே வருது, இங்க அதிகமா மழை இருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி எல்லாமே இருக்காங்க. ஸோ அதனால அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய நிலச்சரிவுகள், மலையோட வெள்ளம் தான் இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இன்னியும் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, கேரளால இருக்கிற மலை எல்லாமே 20 டிகிரி சாய்ந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால தண்ணி அப்படிங்கிறது நிக்கவெல்லாம் செய்யாது, ரொம்ப வேகமா வரும். இல்ல அங்க பெய்யக்கூடிய மழையில அந்த தண்ணி எல்லாமே உறிஞ்சு, அதாவது ரொம்ப அந்த மண் ரொம்ப வெயிட் ஆனதுனால நிலச்சரிவு எல்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காரணங்கள் 1000 விஷயங்கள், அதை ஒரு சயின்டிஃபிக்கா நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். பட் அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னா, அதுக்கு எல்லாத்துக்கும் பெரிய கொஸ்டின் மார்க் தான். என்ன காரணம்னா, கண்டிப்பா நம்மனால இந்த விஷயங்களை
எடுத்து சரிப்படுத்த முடியாது அப்படிங்கறத ஒரு கவர்மெண்ட் ஆகட்டும் இல்ல நம்மளுடைய மக்கள் ஆகட்டும் அதை புரிஞ்சுக்கணும். என்னன்னா இயற்கையோட ஒன்றி வாழணுங்கிற எண்ணத்தை தாண்டி இயற்கை நமக்காக தான் இருக்குங்கிற ஒரு அந்த கான்செப்டுக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பண்றாங்க, எல்லாருமே இயற்கையை ரொம்ப சுரண்டி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இயற்கை என்பது ஒரு லப்பர் பேண்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப இழுக்கிறான், மறுபடி விட்டா தன் நிலைக்கே வந்துடும். அது போலதான் நீங்க எந்த அளவுக்கு இயற்கையை நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது மாறுற மாதிரி தோணும். இருந்தாலும் ஒரு செகண்ட் இல்ல 1 டே இல்ல 1 மந்த் அதுக்குள்ள தன்னோட நிலைக்குள்ள அது வந்துடும். ஸோ என்ன விஷயம்னா இயற்கை தன்னோட நிலையை என்னைக்குமே யாருக்காகவும் விட்டு கொடுக்க தயாரா இல்லை. 2020 ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. என்னன்னா கொரோனா அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கொரோனா காலகட்டத்துல 1 இயர் அப்படின்னு நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம். எதுக்குன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு லாக்டவுன் சொல்லிட்டு அப்ப நிறைய தொழில்கள்லாம் நடக்காம இருந்துச்சு. கொரோனா காலகட்டத்தில் நடந்த மிகப்பெரிய விஷயம் என்னத்தை மாத்திருக்கு அப்படின்னா இந்த இயற்கை தன்னோட நிலையில தன்னை தானே புதுப்பிச்சுக்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தான் ஒவ்வொரு நாளும் தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு இந்த இயற்கை. அது மட்டும் கிடையாது, நீங்க இந்த மாதிரி அதை அசுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கன்னு இல்லை, எல்லாரும் தான், இன்க்ளூடு மீ, எல்லாருமே தான் வந்து அந்த இயற்கையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தேவைக்கோசரம் அதை நம்ம பயன்படுத்திட்டே இருக்கிறோம். ஆனா இயற்கை என்ன பண்ணுது, தன்னோட நிலையில ஒரு ரீசைக்கிள எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டே இருக்கு. ஸோ அதனால நம்ம புரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா எதை நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அது திரும்பவும் பழைய நிலைக்கு போகும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த இயற்கை அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கும் இயற்கைக்குள்ள பந்தம் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ நிறைய விஷயங்களை நம்ம ஆக்கிரமிச்சிடறோம், நிறைய விஷயங்களுக்கு நிறைய உயிரினங்களுக்கு நம்ம வந்து ஸ்டாப் பண்றோம். இது போன்ற எல்லா விதமான தகவல்களும் எல்லாரும் நடந்த அந்த யானையுடைய வாயில வச்சு அந்த வெடிச்சு ஒரு யானை வந்து பிரெக்னெண்டா இருந்திருக்கு. ஸோ அந்த யானை இறந்தது, அதோடைய சாபம் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்றாங்க. பட் என்ன அப்படின்னா இயற்கையை ஒன்றி வாழ்வது மட்டுமே புத்திசாலித்தனமா இருக்குமே தவிர இயற்கையை எதிர்த்தோ இல்லை இயற்கையிட்டிருந்து சுரண்டி எடுத்து நம்ம வாழணும்னு ஆசைப்படுற எந்த ஒரு விஷயமே அது பெரிய அளவுல நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்காது, பெரிய அளவுல சந்தோஷத்தை கொடுக்காது. அப்படிங்கிறது இந்த இது போன்று நடந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ரொம்ப சென்சிட்டிவாகவும் ரொம்ப கவனமாகவும் குறிப்பிட்ட பீப்புள்ஸ் இந்த ஏரியால இருக்காங்க, மலை சார்ந்து இருக்க பகுதியில இருக்காங்கன்னா அதோட விட்டுறணுமே தவிர அதுக்கப்புறம் இன்னையும் எக்ஸ்டெண்ட் பண்றேன், இன்னையும் நம்மளுக்கு வந்து சுற்றுலாத்துறை இருக்கு, இன்னையும் நம்ம டெவலப்மெண்ட் பண்ணணும், இல்லை இந்த இடத்துல வந்து மக்கள் இன்னும் ஒரே இடத்துல வந்து குவிஞ்சு குடிபெயர்றது அப்படிங்கிறது ஒரு சரியான முடிவா இருக்காது. யார் யார் எங்கெங்க இருக்காங்களோ அதுதான் அங்க இருந்துட்டா கண்டிப்பா எந்த பிரச்சனையுமே வராது. மனிதன் தன் வாழ்க்கையில எந்த நிலையில மட்டும்தான் வாழணும், இந்த நிலையை தாண்டி வாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்துட்டா மட்டும்தான் இது போன்று வரக்கூடிய இயற்கையை புரிஞ்சு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே. எதுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்றேன்னா நல்லா புரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அழிவு என்பது எல்லா காலகட்டத்திலையுமே இருந்தது. இதுதான் காலகட்டம், இப்பதான் மழை பெய்யல, இல்ல அப்பா மழை பெய்யும் அப்படிலாம் கிடையாது. எல்லா காலகட்டத்திலையுமே அழிவு என்பது தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. பட் நம்ம புரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த அழிவுல இருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறதான். இன்னைக்கு கேரளால நிறைய குழந்தைகளுக்கு தாய் இல்லை. ஸோ ஒரு வாலண்டியர்ஸ் ஒரு அம்மா போய் தாய்ப்பால் கொடுத்துருக்காங்க, ஒரு செருப்பு கடைக்காரர் செருப்பெல்லாம் கொடுக்குறாரு. ஸோ என்னன்னா இன்னைக்கு மனிதாபிமானம் நிறைய இடத்துல இருக்கு. பட் அது ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாண்ட அந்த மனிதாபிமானம் அந்த இயற்கை ஒன்றி இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு மனிதன் தன் எந்த அளவுக்கு தன்னுடைய செயல்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அளவா இருக்கும் பொழுது கண்டிப்பா இது போன்ற சம்பவங்களை நம்ம தவிர்க்கலாம். இப்போ உத்தரகாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னாலும் பெரிய அளவுல நிலச்சரிவெல்லாம் ஏற்பட்டிருக்கு, வெள்ளம் பயங்கரமா போயிருக்கு. எப்பவுமே அடிக்கடி உத்தரகாண்ட்ல இந்த வெள்ளம் அப்படிங்கிறது வரும். பட் இன்னைக்கு நம்ம இந்த மாசம் தான் வரும் அந்த மாசம் தான் வரும்னு நம்ம சொல்ல முடியல. இனியும் அடுத்த நவம்பர் டிசம்பர்ல புயல் வரும். ஸோ இது எல்லாம் எந்த அளவுக்கு வந்து அரசாங்கம்லாம் வந்து டேக் ஓவர் பண்ணி மக்களுக்கு அவேர்னஸா கொண்டு போறாங்க. அரசாங்கம் என்பது ஒரு சில விஷயங்களை கொண்டு தான் வர முடியும். எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கண்ட்ரோலா அரசாங்கம் வைக்கணும்னு நினைச்சா அது நம்மளுடைய தப்பு தான். ஸோ மக்களா இருக்கிற நம்மளுக்கு எந்த ஒரு இயற்கை சூழல் எந்த ஒரு காலகட்டத்திலையுமே வந்துட்டு நம்ம செஞ்சதுதான் நம்மளுக்கு திருப்பி வரும், புதுசா எதுவும் வராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே கண்டிப்பா இது போன்ற சம்பவங்களை நம்ம தவிர்க்கலாம். ஸோ எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி சற்று யோசித்து சிந்திச்சு செயல்படும் பொழுது கண்டிப்பா இது போன்ற நிகழ்வுகள் வராமல் இருப்பதை நம்ம கண்டிப்பா தடுக்க முடியும். டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு இந்த இயற்கை கூட நம்ம போய் மோதணும் அப்படின்னா இயற்கை தன்னை தற்காத்துக்காக என்ன வேணாலும் செய்யும். அப்படி ஜெயிக்கணும், நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சா அது ஒரு கற்பனையான விஷயமா இருக்குமே தவிர அது உண்மையான விஷயமா இருக்காது. ஸோ இயற்கை என்பதே இறைவன், இயற்கை என்பதே பெரிய சக்தி. அதைத்தான்
எல்லாருமே மறைமுகமா சொல்லி வந்திருக்காங்க. ஸோ அதனால இயற்கையை ஒன்றி வாழ்வது மட்டுமே நம்ம அந்த இயற்கைக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய கடன். அந்த இயற்கையை தன்னோட நிலை மறுபடியும் கொண்டு வரும் பொழுது அது ரொம்ப ஆக்ரோஷமாக தான் வெளிப்படுத்தும். அதை நம்மளால கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த போல துயரம் நடக்காமல் இருக்கணும்னா நம்ம இன்னியும் இயற்கையை மதிக்கணும். முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த இயற்கை வழிபாடும், இயற்கையை நம்ம மதித்து இயற்கைக்கு தேவையான விஷயங்களை நம்ம ஒன்றி வாழும் பொழுது மட்டுமே இந்த மனிதன் அப்படிங்கிற ஒரு உயிரினம், மனிதன் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர்ஸ், மனிதனுடைய எல்லா விதமான உணர்வுகள் எல்லாமே ரொம்ப ஒன்றி கண்டிப்பாக சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிறதான் நான் சொல்லக்கூடிய கருத்து ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது சம்மந்தமாக ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றிங்க.